மீனராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உங்களை பிடித்த பீடை விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு விரயஸ்தானத்தின் இறுதியிலும் மோட்சக்காரகரான கேது யோகஸ்தானத்தின் இறுதி தருவாயில் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் 90% கடந்து இறுதி தருவாயில் வளம் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே உங்களை பிடித்த பீடை விலகியது, இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் கருமாரி அம்மன் உங்களுக்கு பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. கருமாரி அம்மனின் அருளால் நீங்கள் என்ன தற்போது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நிகழ்வு விரைவில் கிடைக்க, கருமாரி அம்மனின் துணை கிடைக்க, அதை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள நாங்களும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபரும் இணைந்து வேண்டிக் கொள்வார்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த நிகழ்வு விரைவில் கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்ய முயற்சி செய்தாலும் நிச்சயமாக எதிர்மறையான கருத்துக்களையும் எண்ணங்களையும் தகர்த்து விடுங்க. ஏனென்றால் நாம் ஒருமுறை இது நடக்காது, இது நடக்கவே நடக்காது, எனக்கு கிடைக்காது என்று நாம் நினைக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான சிந்தனை என்பது இறைவனிடம் 5 அல்ல 50 முறை மன்றாடியதற்கு இணையான பலன் கிடைக்கும். எனவே எதிர்மறையான சிந்தனை என்பது நீங்கள் இறைவனிடம் 50 முறை வேண்டினாலும் கிடைக்காத தடையை உருவாக்கலாம். அதே சமயத்தில் நேர்மறையான எண்ணத்துடன் இது எனக்கு கிடைக்கும், இந்த நம்பிக்கையுடன் நான் செயல்படுகிறேன், இதில் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தோடு செயல்படும் போது நிச்சயமாக இறைவனின் அருள் கிடைப்பதோடு 50 முறை வேண்டியதற்கு இணையான பலன் கிடைக்கும் என்பதால் விரைவில் அவை உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை பிடித்த பீடை விலகியது, இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேது சுமார் ஒரு ராசியில் 18 மாதங்கள் வலம் வரும். அப்படி வலம் வரக்கூடிய வேளையில் இறுதி தருவாயில் வந்திருக்கின்றன. 90% மேல் கடந்து கடைசி சில வாரங்களில் சில மாதங்களில் இறுதி தருவாயில் இருக்கும் ராகு கேதுவால் உங்களை பிடித்த பீடை என்று சொல்லக்கூடிய வகையில் கஷ்டம், சிரமம், வேதனை, துக்கம், அவமானம் என பல்வேறு வகையான பீடைகள் இருக்கலாம். அந்த பீடைகள் அனைத்தும் விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் நிழல் கிரகமான ராகு கேது இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய வேளையில் 90% கடக்கக்கூடிய வேளையில் இனி நிச்சயமாக நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் சிறப்பாக கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. ராகுவை பொறுத்தவரைக்கும் நிழல் கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்தவர், கேதுவை விட அதீதமான ஆற்றலை கொடுக்கக்கூடியவர். ஏனென்றால் சுக்கிரனுக்கு இணையாக செல்வ செழிப்பையும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்று சொன்னால் அது நிச்சயமாக ராகு என்று சொல்லிவிடலாம். அதே போன்று சனிக்கு நிகரான சிரமங்களையும் ஏற்படுத்துவாருங்க. எனவே ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ராகு மிக வலுவாக தனது நட்பு கிரகத்தின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. எனவே இந்த இறுதி தருவாயில் நீங்கள் நினைப்பதை விட சனியின் ஆட்சி வீட்டில் வலம் வரும் ராகுவின் அமைப்பால் இறுதி தருவாயை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல தகவல்கள் ஐடி துறை மற்றும் இணைய வழியாக பணியாற்றக்கூடிய உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். மென்பொருள் துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் தகவல் தொடர்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்களும் நிச்சயமாக மிக சிறப்பான பலன்களை பெற முடியும். ஒயிட் கலர் ஜாப் என்று சொல்லக்கூடிய வகையில் அழுக்குப்படியாத பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு முற்றிலுமாக நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ராகுவின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறதுங்க. சமூக ஊடகங்கள் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட சோசியல் மீடியாக்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ராகு இந்த தருணத்தில் அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். உங்களை பிடித்த பீடை விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு தொல்லை கொடுத்த பல சிரமங்கள் இந்த தருணத்தில் ராகுவின் அருளால் நிறைவாக விலகும். இனி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று சொல்லக்கூடிய வகையில் அமைய போகிறது. கலைத்துறை, அரசியல் துறையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் செல்வாக்கு ஓங்கும் நேரமாகவும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு மிக நுட்பமான பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. திடீரென புகழ் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆராய்ச்சி, அறிவியல் மற்றும் விண்வெளி சார்ந்த பணிகளில்
பணிகளிலும் இருக்கக்கூடிய மந்தமான சூழல் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது. பங்குச்சந்தை முதலீடு, தொழில் ரீதியாக புதிய முதலீடுகளை இருக்கக்கூடிய வகையில் பணியாற்றக்கூடியவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் தேவையற்ற இழப்புகளை சரி செய்ய முடியும். ஏனென்றால் தற்போது இருக்கக்கூடிய உலகளாவிய நாடுகளுக்கிடையே இருக்கக்கூடிய சில முரண்பாடான விஷயங்களை நன்கு கருத்தில் கொண்டால் மிக முக்கியமாக பங்குச்சந்தையில் அபரிவிதமான லாபத்தை சந்திக்க முடியும். அனுபவம் இல்லாமல் எந்த பணியிலும் ஈடுபட வேண்டாம். அனுபவம் இல்லாமல் இழந்ததை மீட்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் போது சில சிரமங்கள் வரலாம் என்பதை ராகுவின் அமைப்பு தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே போன்று மருத்துவத்துறை மற்றும் ரசாயன துறையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி சிறப்பாக கிடைக்கும். அதிலும் குறிப்பாக நவீன ட்ரோன் உள்ளிட்ட தொழில்நுட்ப துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களை மேம்படுத்துவதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திடீர் வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட அற்புதமான சந்தர்ப்பங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக இந்த வேலை அமைகிறது. அதே போன்று மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வருகிறாருங்க. சூரியனின் ஆட்சி வீட்டில் வலம் வரும் கேது இறுதி தருவாயில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் உறுதியாகவே இந்த தருணத்துல கேதுவின் அமைப்பால் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். சற்று மன அமைதியுடன் கோபத்தை குறைத்து கொண்டு எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் நுட்பமாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கேதுவின் அருளால் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அது மட்டுமல்லாது குறிப்பாக கேது இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் நினைப்பதை விட சிறப்பான வளர்ச்சி உண்டு. கணிதம், அறிவியல் சார்ந்த பணிகளிலும் ஆன்மீகம் சார்ந்த துறை ரீதியாக இருப்பவர்களுக்கு அமோகமான நல்ல வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த தருணத்தில் அறநிலைத்துறை வழியாக நீங்கள் எதிர்பார்க்கும் சிறப்பான நற்பலன் ஒன்று கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் கேதுவின் அமைப்பால் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். இறை பணி சார்ந்த விஷயங்களை சிறப்பாக மேற்கொள்ள முடியும். நீங்கள் நினைத்தபடியே இந்த தருணத்தில் யாகங்களை மேற்கொள்ளுதல் உள்ளிட்டவற்றை சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மறைமுகமாக இருக்கக்கூடிய பல விஷயங்களில் தெளிவு பிறப்பதோடு உங்களை பிடித்த பீடை விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்படி நிழல் கிரகமான ராகு கேது இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய வேளையில் நீங்கள் நினைப்பதை விட பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் அதிரடியாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். குருவுடன் இணைந்து பல கிரகநிலைகள் புதன், சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகள் கிரக கூட்டுச் சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. சனி வக்ரம் பெற்றிருப்பதும் இந்த தருணத்தில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு. எனவே பெருவாரியான கிரகநிலைகள் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பில் உங்களை பிடித்த பீடை விலகியது என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே அடுத்தடுத்து சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. எதிர்மறையான எண்ணத்தை தவிர்த்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான முன்னேற்றம் நிச்சயம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்வில். மீன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான குருவிற்கு சமகிரகமாக திகழக்கூடிய இந்த இரு கிரகநிலைகளும் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய வேளையில் பல சிக்கல்களும் வீண் விரயங்களும் கட்டுக்குள் வரும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட உறுதியாகவே திடீர் பண வரவிற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திடீர் பணவரவு இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது. மீன ராசிக்காரர்களுக்கு தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியாக கடுமையான நெருக்கடிகளும் பணிச்சுமையும் இந்த தருணத்தில் குறையும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அலுவலக சூழல் என்பது நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் விளக்குவதோடு சிறப்பான முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் மேம்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகளை தகர்த்தறிவதோடு சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் இந்த தருணத்தில் இருக்கும் கடுமையான நெருக்கடிகளை விலக்கி சிறப்பான முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது. திடீரென பிரச்சனைகள் வந்தாலும் நுட்பமான அறிவாற்றலும் கூர்மையாக கவனிப்பதால் என்ன நடக்கும் என்ற உள்ளுணர்வும் மிக பெரிய அளவிலான பிரச்சனைகளுக்கு தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு
விவேகத்துடன் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. உங்களுக்குள் மறைந்திருக்கும் திறன் இந்த தருணத்தில் முழுமையாக மீனராசிக்காரர்களுக்கு வெளிப்படும். அதன் காரணமாக பாராட்டுகளும் அங்கீகாரமும் மீனராசிக்காரர்களுக்கு கிடைப்பதோடு விருதுகளை பெறக்கூடிய வகையில் ஏராளமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் நிறைவாக கைகூடும். எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் புது புது சிந்தனைகள் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறது. புதிய சிந்தனை எதிர்பாராத அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும். மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளி ஆகிய 2 தினங்களும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி அல்லது கர்மாரியம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களுடைய வாழ்வில் கைகூடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை இந்த தருணம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே